கீழப்புலிகுண்டு போகிற வழியில் வந்து இந்த கிரஷர் இருக்குது. இந்த கிரஷரோட பேர் வந்து RSR கிரஷர். இதுக்கு ஓனர் வந்து ஆவிர்கார். இவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 8 வயசு சிறுமி வந்து லாரி லோட் ஏற்றிட்டு வந்த லாரி வந்து அடிபட்டு முழுக்கி கீழே கால் போச்சு. அப்போவும் கடமங்கலம் நம்ம கீழப்புலிகுண்டு எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து இதே இடத்துல சாலை மறியல் பண்ணோம். சாலை மறியல் பண்ணப்போ டெம்பரரியாக வந்து சீல் வச்சு மூடிட்டோம், இனிமேல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒரு 2 மாதத்துலேயே வந்து இந்த குவாரி மீண்டும் திறக்கப்பட்டது. குவாரி வந்து நம்ம நேச்சுரல் கிரவுண்டில் இருந்து ஒரு 3 மீட்டர் டெப்த்து தான் வந்து குவாரி அள்ளணும். இதே வந்து ரூலு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி போயிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக போயிட்டு இருக்கு. கடமங்கலம் உப்புளிகுண்டு ஏரியா பூராமே வந்து விவசாயத்தை நம்பி தான் அந்த மக்கள் வாழ்றாங்க. பக்கத்தில் விவசாய நிலங்கள் பூரா பாதிக்கப்படுது. இங்கே வைக்கக்கூடிய அந்த பாம் வந்து கடமங்கலம் உப்புளிகுண்டு புதுப்பட்டி இந்த ஊர் வரைக்கும் அந்த எர்த்குவேக்கோட சவுண்ட் வைப்ரேஷன் வந்து இருக்கு. இது தவிர்க்க முடியாத ஒன்று. இப்படி இருந்துகிட்டே இருக்கும் போல இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு இப்போ அந்த வெடிமருந்து குடோன்ற வந்து ஒரு குறிப்பிட்ட லோடு தான் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் அங்கே வைக்கணும். இதே ரூலு. இவங்க அதுக்கு அதிகமாக வச்சு வெடிச்சு செதறி 6க்கும் மேற்பட்டவர்னு எத்தனை பேர் சரியா தெரியல, உடல் செதறி இறந்துருக்காங்க. பக்கத்தில் கடமங்கலம் பக்கத்தில் ஊருக்கு அந்த ஊருக்கு வந்து இங்கேருந்து கல்லெல்லாம் போய் வீடெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உயிர் சேதங்கள் ஏற்படுத்துறதும் மக்கள் அச்சுறுத்ததும் வாழ்றீங்க. இதில் வந்து ஒரு லாரி வந்து அதிகமாக போகிறதுனால இந்த சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் போக்குவரத்து இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுது. சுத்துப்படி கிராம மக்களோட மொத்த கோரிக்கையா இந்த RSR கிரஷரை நிரந்தரமா மூடணும். இதை சும்மா ஒரு கண் துடைப்புக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா இது வந்து இந்த மக்களை வந்து அழிக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரல. இதே மாதிரி எஸ்பி ஆஃபீஸர் கொடுத்துருக்கேன் சார். கலெக்டர் ஆஃபீஸர் நடவடிக்கை இல்லை. தாசில்தார் கொடுத்துருக்கேன். யாருமே வந்து